திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் கூட அவர் சொல்லியிருந்தது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வருவது புதிதானவர் இல்லை, அவர் பிஜேபியோட இன்னொரு முகமூடி தான் அவர் அப்படிங்கிறார். சார், இன்னொரு முகமூடின்னு எப்படி சொல்ல முடியும்? இவர் இப்போ புதுசாக அண்ணாமலை மட்டுமா சொல்கிறாங்க? தாவேகா விஜய் அவர்களை திமுகவுடைய அத்தனை கட்சிகளும் பிஜேபியோட பி டீம் சொன்னாங்க, சொல்லையா? அவங்கெல்லாம் அவங்கவுங்க தேவைகளை தாவேகா அரசில் நிறைவேற்றிக்க பார்க்கும்போது திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வர்றாங்க. பாஜகவை தூக்கி விட்டு போய் எறிஞ்சிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்த மாதிரி அப்படி வேண்டாம், அப்படி எடுத்துக்கலாம். அண்ணாமலை என்ன செய்ய போறாரு? அதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, தமிழக எதிர்பார்க்குறாங்க, இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க, அதை நாங்களும் எதிர்பார்க்குறோம். என்ன செய்ய போகிறார்? இதெல்லாம் செய்வார். ஆலமரம் பாஜக அதுல ஒரு இலை உதிர்ற மாதிரி அண்ணாமலை ஒரு இலையா அல்லது மரமா அப்படிங்கிறத பார்ப்போம். அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு வருகின்ற போது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதாக இருக்கலாம். 3 தலைவர்கள் தான் இளம் தலைமுறையினராக இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர், முன்னாள் பிஜேபியினுடைய பிரமுகர், இன்று வி த லீடர்ஸினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திரு கரு நாகராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். சந்தித்து பேசுவோம். பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வணக்கம் சார். வணக்கம் சார். வி த லீடர்ஸ் 2021 தொடங்கிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு இயக்கமாக மாறுறதுக்கான தேவை எங்கேருந்து வந்திருக்கு? இன்னைக்கு எங்களுடைய வி த லீடருடைய நிறுவனர் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த வி த லீடர் அமைப்பு ஏற்கனவே இருந்தது போல் அல்லாமல் குறிப்பிட்ட அளவு உறுப்பினருடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்ந்த பிறகு இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 18.5 லட்சம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அரசியல் இயக்கம் மாறுகிற பொழுது சரி, இப்பொழுது வி த லீடர்களும் சரி, வி த லீடர் என்னென்ன பணிகளை எல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்களோ அதிலும் நாமும் இணைந்து, என்னை போன்றவர்கள் எல்லோரும் இணைந்து அது போன்ற ஒரு சமூக பணிகளில் மக்களுக்கான போதை விழிப்புணர்வு, வேலைவாய்ப்பு, பயிற்சி முகாம், இது போன்ற பல்வேறு பணிகள், ஏரி குளங்களை சுத்தம் செய்வது, கால்வாய்களை சீரமைப்பது, இது போன்ற பணிகளில் மக்களை இணைத்து, இன்றைய இளைஞர்களை இணைத்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வி த லீடர் செயல்படுகிறது. நலிவுற்றோருக்கு உதவிகள் செய்வது, அதே போன்ற பணிகள் நாங்கள் இணைந்து செய்கிறோம். திரு கருணாநிதி ஏன் முன்னாடி சேரலை, இப்போ சேரலை, இப்போ ஏன் சேர்ந்தீங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. அந்த இயக்கமாக என்ன மாறுபாடு அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா 2020 இருக்குது, 2021 ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் அப்படிங்கிற நீங்கள் அந்த கணக்கு சொல்கிறீங்க. இவ்வளவு மும்முரமாக இந்த வேகமாக இப்போ செயல்படுவதற்கான அல்லது அதை நோக்கி நகர்வதற்கான தேவை எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. தேவை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இயக்கம் அதிகமான இளைஞர்களை சேர்த்து அவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலை கொடுத்து இந்த மக்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், நல்ல சேவையை ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகமான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அடிப்படையில் இது நடந்துகிட்ருக்கு. இது என்ன அடிப்படை வந்தது? நல்லது செய்கிறதுக்கு எது எப்போ வந்தால் என்ன? இதுக்கு ஒரு காலகட்டம் ஜாதகமாக பார்க்க முடியும். நல்லது செய்யணும் ஒரு முடிவு எடுக்கிறோம், எல்லோரும் இணைந்து வாருங்கள்னு கூப்பிட்றாரு. 18 லட்சம் பேர் போகிறோம், அது 25 லட்சம் 50 லட்சம் ஆகலாம், அது வரைக்கும் காத்திருப்போம். பிறகு ஒரு அரசியல் இயக்கமாக மாறணும்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதனுடைய கொள்கை வேறு, அரசியல் வேறு, வி த லீடர் வேறு. இது ஒரு சேவை அமைப்பு, இதுக்கான பணிகள் வேறையாக இருக்கும், அதுக்கான பணிகள் வேறையாக இருக்கும். அப்போ அதனுடைய கொள்கை, லட்சியம், நோக்கம். 50 லட்சம் என்ன சார் பெஞ்ச் மார்க்? இல்லை, 50 லட்சங்கிறது ஒரு குறிப்பிட்ட இலக்கு தானே. மொத்தமே அண்ணாமலை அவர்களுக்கு சில கட்சியில் 1 கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பர்ஸ் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு 50 லட்சம் வர்ற வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சமீபத்தில் அவருடைய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தார். எல்லாம் சொல்லியிருந்தார். ஒரு முயற்சி தானே. 50 லட்சங்கிறது இலக்கு. ஒரு திரைப்படம் எடுத்தால் 100 நாள் ஓடணும், 200 நாள் ஓடணும். இப்போல்லாம் 100 கோடி வசூல் பண்ணணும், 200 கோடி வசூல் பண்ணணும். நாள் கணக்கெலாம் போயிடுச்சு, வசூல் தான் கணக்கு. ஏன்னா அமெரிக்காவில் ஓடுறது இங்கே கணக்கில் சேர்த்துக்கிறோம். அமெரிக்காவில் ஓடுறது இங்கே சேர்த்துக்குருவோம், லண்டனில் கலெக்ஷனே இங்கே சேர்த்துக்குருவோம், அந்த கணக்கு. அந்த மாதிரி ஒரு 50 லட்சங்கிறது ஒரு இலக்கு. 50 லட்சம்னா ஏறத்தாழ ஒரு 10% வாக்காளர்கள் நம்ம கூட வந்துட்டாங்க. 18 வயசுலேருந்து வயது மூத்தவர்கள் வரைக்கும் ஒரு 10% வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோருமே இணைந்திருக்காங்க. இது ஒரு சரியான பேஸாக இருக்கும். இந்த 10% மக்களை வச்சு மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும்,
நம்ம கொள்கை லட்சியங்களை கொண்டு போக முடியும். அதற்கு சேர்க்கறது தான் இது. இதில் வந்து ஒரு இலக்கு அதுக்கான கணக்கில் எதுவுமே கிடையாது. அரசியல் இயக்கமாக எப்போ களமாட போகுது? அதான் அவர் சொல்லுவார். அவர் தான் நேற்றைக்கு முன்தினதான சொல்லியிருக்காரு. 50 லட்சம் சேர்ந்த பிறகு நம்ம அரசியல் இயக்கம் மாறும். முதல் ஃபோக்கஸ் அரசியல் இயக்கம்னு உடனே மேஜிக்கா உடனே நாளைக்கே மாறிடும். அதுக்கு வேண்டிய அடிப்படை வேலைகள் என்னங்கிறதெல்லாம் தலைவர் செய்வார். இல்லை, அப்போ முதல் ஃபோக்கஸ் இல்லை. அந்த வீடியோலே கூட திரு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாங்க, வந்து நிறைய பேர் தேர்தல் களமாடுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி வில்லிங்னஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க பார்க்கும்போது அப்படின்னு. உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் வரப்போது பங்கெடுக்கிறதுக்கான எப்படி வாய்ப்புகள் இருக்குது? இடைத்தேர்தல் பெரிய பெரிய கட்சிகளே இடைத்தேர்தலில் பங்கெடுக்கிறத பற்றி பேசலாம். இன்னும் அரசியல் கட்சியை தொடங்கலை, அப்புறம் எப்படி இடைத்தேர்தலில் போய் பங்கெடுக்க முடியும்? நேற்று செய்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் நிற்குமா என்னன்னு தெரியல. ஏற்கனவே நிற்காமல் இருந்திருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல கட்சிகள் இடைத்தேர்தலில் நிற்கிறதே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள், சில கட்சிகள் சட்டமன்ற தேர்தலே நிற்கிறது இல்லை. போன முறை பார்த்தீங்க, முன்னாடி வைகோ சட்டமன்ற தேர்தலே புறக்கணித்தார். இப்போ நம்ம கமல் சார் கூட சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிச்சிட்டார். அவர் எதுலையுமே போட்டியிடலை. இடைத்தேர்தலை பற்றி என்ன பிரச்சனை? சட்டமன்ற தேர்தலிலே இங்கே புறக்கணிக்கிற இடங்களை கட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல் முக்கியமான கட்சியே இடைத்தேர்தலில் நிறைய புறக்கணிச்சிருக்கிறாங்க. இடைத்தேர்தலுங்கிறது ஒரு சரியான சமமான ஜனநாயக ரீதியாக நடக்கிற தேர்தலாக இருக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது திருமங்கலம் ஃபார்முலான்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அதனால் அது எப்படி நடக்குன்னு தெரியாது. ரெண்டாவது, கட்சி தொடங்கலை, தலைவர் அறிவிக்கலை, அதுக்குள்ளே இடைத்தேர்தலை பற்றி நான் பேச என்ன பண்ணல. இல்லை, அதை நோக்கி நகருமான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தலை நோக்கி நம்ம நகர போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலும் என்ன சொன்னாங்க? எங்களுடைய இலக்கு 2024 இல்லை 26 தான் சொன்னார. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இல்லைங்க, தமிழ்நாடு பூரா நடக்கிற தேர்தலையே இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் 26 தான் நம்ம இலக்கு 2024. அது மாதிரி உங்களுடைய இலக்கு? அது அவர் சொல்லுவார், தலைவர் சொல்லுவார். இன்னும் அதுக்கான கேள்வி வரல, அறிவிக்கப்படலை. தேர்தல் எப்போ நடக்கும் இருந்தாலும் நமக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. இவ்வளவு நாளில் நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமான ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் தமிழ்நாடு பூரா நடக்கக்கூடிய 39 தொகுதியிலையும் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலே எங்களுக்கு இது முக்கியம் இல்லை, சட்டமன்ற தேர்தல் முக்கியம்னு சொன்னார்ல. அந்த நாட்டு நடப்பை யதார்த்தத்தை உங்கள்கிட்ட சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்புறம் இடைத்தேர்தல் பேசுறது இல்லை, அர்த்தமோ நியாயமோ இல்லைங்கிற. நான் இடைத்தேர்தலை சொல்லலை, நீங்கள் எப்போ அடுத்து களமாடுவீங்க அது சொல்லுவார். கட்சி தொடங்கினோன்னா களமாடுறது தானே கட்சிங்கிறார். கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்தலை சந்திக்காம இருக்க முடியாத. தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிடுமே. திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் கூட அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் வருவது வந்து புதிதானவர் இல்லை, அவர் வந்து பிஜேபியுடைய ஒரு முகமூடி போட்டுட்டு தான் பிஜேபி தான் அனுப்பி வைக்கிது அவரைய அப்படின்னாரு. அது 2-3 விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அண்ணாமலையும் இதே பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டை பேசுவார், திராவிட சித்தாந்தத்தை பேசுவார், மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று சொல்லுவார், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். ஆனால் அவர் வந்து நாம் இங்கே இருக்கக்கூடிய எதிர்நிலைப்பாட்டை அவரும் முன்வைப்பார். அதுக்கு பதிலாக அவங்க வந்து உட்காருவாங்க. தாவேகாவுக்கு எதிர்நிலைப்பாடு கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ணுறது யார் அப்படிங்கும்போது அவங்க இடத்துக்கு வந்து நிற்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி வரும். அவர் வந்து முன்வச்சு, அரசியல் கட்சினா தவறு பண்ணுற கட்சிக்கு கவுண்டர் அடிக்க தானே வேணும். இன்னைக்கு கூட அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஸ்கூலில் முதலமைச்சர் படத்தை காமிச்சு ரீல்ஸ் போடாதீங்க, மாணவர்கள்ட்ட காமிச்சு பாடம் நடத்தி அதை ரீல்ஸாக போடாது. இன்னைக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட ஒரு வேறுபாடான கருத்து புதிய நடுவர் நீதிமன்றம் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும்போது அதையும் தீர்மானத்தில் மேகதாது பிரச்சனை சேர்த்தது கூட அது வருத்தமளிக்கக்கூடிய விஷயந்தான். ஏற்கனவே காவேரி ஆணையம் அமைக்கிறதுக்கு முன்னாடி காவேரி ஆணையம் வேணும்னு சொல்லி அதுக்காக நடுவர் மன்றம் நடத்தி நடுவர் மன்ற வழக்குகளை தொடர்ந்து அதனுடைய விசாரணையெல்லாம் முடிஞ்சு 4 மாநிலங்களில் கருத்துக்கள்லாம் கேட்டு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொன்னபோது கூட இதே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இந்த நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசு கெஜெட்டில் வெளியிடாமையே ஏமாத்தினாங்க. அப்புறம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா ஆட்சி வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் நடுவர் மன்ற தீர்ப்பு வெளிவந்தது. அதற்கு பிறகு மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தை இப்போ அமைச்சாங்க. இப்போ மறுபடியும் ஒரு புதிய நடுவர் நீதிமன்றங்கிறது ஏன்னே தெரியல. ஏற்கனவே குழந்தைக்கு பேர் வச்சாச்சு, காது ஊற்றியாச்சு, மொட்டை அடித்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணணுமாங்கிற மாதிரி இதெல்லாம் சில விஷயங்களை தட்டி கேட்பாங்க. நல்ல விஷயம் நடந்தால் பாராட்டுவாங்க.
அது தவேக இல்லை, காங்கிரஸ் இல்லை, திமுக இல்லை, அதிமுக எல்லாமே பொது தானே. அப்புறம் அண்ணாமலையோருடைய செயல்பாடுக்கு இப்போ நீங்களே ஒரு முன்னுரை எழுதி திருமாவளவன் சகோதரர் அவர்கள் அவர் இதை பேச போகிறாரு, மும்மொழியை பேச போகிறாரு, மேகதாதை பேச போகிறாரு. பிஜேபியோட இன்னொரு முகமூடி தான் அவர் அப்படிங்கிறார் சார். இன்னொரு முகமூடின்னு எப்படி சொல்ல முடியும்? இவர் இப்போ புதுசாக அண்ணாமலையை மட்டுமா சொல்கிறாங்க? அதிமுகவை பிஜேபியின் முகமூடினாங்க, பி டீம்னாங்க. தவேக விஜய் அவர்களை திமுகவுடைய அத்தனை கட்சிகளும் பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க, சொல்லையா? இன்றைக்கி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறார், அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் சீரியஸ் விஷயமே இல்லைங்க. சீரியஸ் விஷயமே நீ எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சந்தர்ப்பக்கு ஏற்ற மாதிரி, யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க யாரும் வந்து என்ன குறை சொல்லலாம், அவர் இப்படி ஒரு குறை சொல்லி வைப்போமே. ஏன் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்னு திருமாவளவன் அவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ, நாங்கள் ஆதரவு கொடுக்காட்டி அமித்ஷா ஆட்சி வந்துடும் சொல்லலையா? இதெல்லாம் கவர்னர் ஆட்சி வந்துடும் சொன்னார், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் சொன்னார். அதெல்லாம் சொல்லலாம். அமித்ஷா ஆட்சி வந்துடும், கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு பாஜக ஆட்சி வந்துடும், இதுதானங்க சொன்னாங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், அமைச்சராகணும்னு ஆசைப்பட்டால் நல்லா போங்க, ஆதரவு கொடுங்க. 60 ஆண்டு காலம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஆதரவு கொடுத்து திமுகவுடைய கட்சியாக இருந்தது. இன்றைக்கு அவர்கள் வெளியே வந்துட்டு திருப்பி இப்போ தாவேக்கா கூட நாங்கள் சேரப்போகிறோன்னு சொல்லலாம். ஆனால் சேர போகிறாங்க, ஏன்னா வெளியே வந்தாச்சு, ஏற்கனவே அமைச்சரவையில் இருக்காங்க. நேற்றுலாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, 3.5% இஸ்லாமிய இடஒதுக்கீடு 7% இடஒதுக்கீடு கூட்டணும்னு கேட்குறாங்க. அதில் அவர் இன்னொருத்தர் அமைச்சர் பேசுகிறாரு, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருப்பார், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருப்பார், இப்போ 3வது ஜோசப்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க தேவைகளை தாவேக அரசில் நிறைவேற்றிக்க பார்க்கும்போது திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வர்றாங்க. திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வரணுங்கிறது அது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கக்கூடிய உரிமை. அதாவது அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ பாஜக தூக்கி விட்டு போய் எரிஞ்சிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்த மாதிரி அப்படி வேண்டாம், அப்படி எடுத்துக்கலாமா? இது அது கட்சி ஒரு இயக்கத்திலேருந்து திமுகவிலேருந்து எம்ஜிஆர் வெளியே வந்தார், பாஜகவிலேருந்து அண்ணாமலை வெளியே வந்திருக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் திமுகவோட சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று விசிலுக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக, தாவேக்காவுக்கு எதிராக பெற்ற ஓட்டுக்கள் மூலம் எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி 26 பேர் போய் அங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வேகமாக போகும்போது எதுவுமே தெரியாது. நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒரு இயக்கம் கண்டிருக்கிறாங்க, இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை தேவைகள் தான் நிறைய இருக்கிறது அப்படின்னு. இந்த இயக்கம் வந்து அவர் பாஜகவில் இருக்கின்ற போதே அவர் வந்து தொடங்கப்பட்டது, அவர் ஐபிஎஸ் ஆகும்போதே தொடங்கிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் வச்சு ஆல்ரெடி அவர் வச்சிருக்க சூழ்நிலையில் கட்சியாகவே இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே. இப்போ என்ன திடீர்னு இளைஞர்களை நோக்கி நம்ம கூப்பிட்றோம், அறைகோல் விடுக்கிறோம், அது கட்சி இயக்கமே உங்களுக்கு சப்போர்ட் இருந்தது, நீங்கள் மோடியை நான் வந்து நம்பி தான் அவருடைய ஈர்ப்பில் தான் வந்தேன் அப்படின்லாம் சொன்னவர், இப்போ என்ன ஆயிடுச்சு? அதான் அண்ணாமலைனா இளைஞர்கள் பாசமாக இருக்காங்க, ஈர்ப்பாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ அந்த ஈர்ப்பு இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டணும், நல்ல பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு திறனை மேம்படுத்த வேண்டும் நினைப்பது ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் தவறு இல்லை சார். நான் சொல்றது சார், பாஜகலேருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நான் சொல்கிறேன். இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயமே நீங்கள் பயன்படுத்திக்கலாமே, என்ன புதுசாக உங்களுக்கு இருக்கிறது? அதை பற்றி அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக அமைப்பை உருவாக்க நினைப்பது, முயற்சிப்பது, தமிழக மக்களுக்கு சுயமான சிந்தனையோடு அவருக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம், ஒரு கனவு இருக்கலாம், அந்த கனவை செயல்படுத்த விரும்புவது அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட உரிமை. அது செயல்படுத்த முடியாது. அங்கே இருக்கும்போது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, 18 மாதமாக மனக்கசப்போடு தான் இருந்தேன்னு சொல்லியிருக்காருல்ல. நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய விளக்கம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அவர் போன பிறகு அதை பற்றி வருத்தத்தோடு பேசுவது, சுட்டி காட்டி பேசுவது, துரோக எண்ணத்தோடு பேசுவதெல்லாம் அதெல்லாம் விட்டுருவான், இக்னோர் பண்ணிடுறேன் நான். ஏன்னா நான் வேறு முயற்சியில் இருக்கார், வேறு லெவலில் இருக்கார், மக்கள் அவற்றை நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவங்க பேசுனதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லவோ பதில் சொல்லவோ நான் விரும்பலை. இல்லை, அது அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அவங்க சொன்னதை கூட நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம், இல்லை வேண்டாம் தவிர்த்தரலாம், அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய விருப்பம். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அமைப்பிலிருந்து இதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழலை நோக்கி வந்துட்டாரா அந்த இடத்துக்கு? அது எப்படிங்க? அந்த அமைப்பு பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அவங்க சித்தாந்தம் இருக்குது, அதை வச்சுட்டு இவருடைய அமைப்பில், இவர் நடத்துகிற இளைஞர் அமைப்பில் வீத லீடர்ஸில் அதை எப்படிங்க செயல்படுத்த முடியும்? எப்படி முடியும்? நீங்களே சொல்லி பாருங்கள். அவங்க பாலிசி வேறு, அவங்க சொல்கிறத இதிலே செய்கிறதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, கட்சியிலே இருக்கலாமே. இவருடைய சிந்தனை புதுசு, தமிழகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும், உண்மையான பொற்காலம் வர வேண்டும்னு நினச்சி பல திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்காரு, செயல்படுத்த போகிறாரு. அதை நம்ம பார்க்க தானே போகிறோம். அது இப்போவே ஆரம்பத்திலேயே ஏன் ஆரம்பிச்சிங்க,
இதை அங்கிருந்து பண்ணியிருக்கலாமே, இதை பண்றதுனால என்ன பிரயோஜனம் போகுதுன்னு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் அதற்கு வழிவகை செய்கிறது. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை இது இந்த இப்போ மக்கள் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு சார். இப்போ வந்து அவர் வந்து இப்போ அவரை நோக்கி இப்போ நீங்க சொன்னீங்க இளைஞர்கள் அவரை நோக்கி வருகிறார்கள். அதே கட்சி தான் அவருக்கு அந்த இடம் கொடுத்தது, அந்த ஸ்கோப் கொடுத்தது, அந்த இடம் உருவாகிறதுக்கு அவருக்கு இதே நீங்க சொன்ன அமித்ஷாவும் மோடி அவர்கள் தான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. கட்சி கொடுத்ததுல தப்புன்னு சொல்லலை. கட்சி எல்லாருக்கும் கொடுக்காது. அதுதான் எல்லாருக்கும் அந்த திறமை இருக்கவங்க தான் கொடுக்கும். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை போய் கூட்டு போய் உட்கார வச்சு இவர் தான் தலைவர்னு அறிமுகப்படுத்த முடியுமா? அதுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் அவங்க பரிசோதனை பண்ணியிருக்கணும். இவர் வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கணும். அவருடைய ஏற்கனவே அவருடைய கற்று தேர்ந்த அத்தனை திறமைகளையும் இதில் வந்து காமிச்சிருக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல. எல்லாரையும் ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் உடனே உருவாக்கிட்டேன் பார்த்தியான்னு உருவாக்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது. நீங்க ஒரு களிமண்ல பொம்மை செஞ்சா கூட அந்த மண்ணு நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த களிமண்ணை பிணைஞ்சு தண்ணி ஊற்றி உருக்கி அந்த உருவத்தெல்லாம் செய்ய கொண்டு வர முடியும். நீங்க வெறும் கரிசல் மண்ணில் போய் நீங்க பொம்மை செய்ய முடியாது. ஆத்து மணல்லையோ கடல் மணல்ல போய் நீங்க பொம்மை செய்ய உங்களுக்கு நிறைய தெரியும். அது வந்து எனக்கு தெரியுங்கள. நீங்க எல்லாரும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு திறமை இருக்கவங்க தானே கொடுக்க முடியும். அந்த திறமையை அவங்க 30 வருஷம் இருந்தேன் 40 வருஷம் இருந்தேங்கிறத விட 5 ஆண்டுகள் அந்த திறமைக்குள்ள மரியாதையை தமிழக மக்கள் கொடுத்தாங்கல்ல, அந்த வரவேற்பை தமிழக மாணவர்கள் கொடுத்தாங்கல்ல, தமிழக இளைஞர்கள் அந்த வரவேற்பை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அதை நம்ம முதல்ல ஏற்றுக்குங்க, மனசார ஏற்றுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்லை நான் அவங்க வச்சிருக்கிறது உங்க மூலம் அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள் மூலம் எச்ராஜ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க, அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது தேர்தலில் நாம் பாஜக பெற்றிருந்த வாக்கு சதவீதம் 18. 2014 அவர் வந்து அரசியலே இல்லாத போது பாஜக தனிப்பட்ட முறையில் பெற்றிருந்த வாக்கு சதவீதம் 18. அப்போ அவருடைய பிரசன்ஸ்னால எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். அன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தலைமை இங்கே இருந்தது, நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க. அவரே ஏறத்தாழ 10% வாக்கு இங்கே வைத்திருந்தாருங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க, அவ்வளோதான். அந்த விஜயகாந்த் நம்ம கூட இருந்தார். அவர் தான் அந்த பிஜேபியினுடைய தலைமை. இப்போ எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமை இடத்துல பொசிஷனில் இருந்ததோ அன்னைக்கு கேப்டன் இருந்தார். அந்த 10% அவருக்கு பயன்பட்டுச்சு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்தபோது கேப்டனுடைய நிலை அன்னைக்கு அந்த அரசியல் நிலை அப்போ இல்லை. அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது ஒன்னொன்னையும் விவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சார். அண்ணாமலை என்ன செய்ய போறாரு அதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, தமிழகம் எதிர்பார்க்குறாங்க, இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க, அதை நாங்களும் எதிர்பார்க்குறோம். என்ன செய்ய போகிறார்? சில செய்வார்னு இப்போ தான் அறிவிக்க போறாருல. முதல்ல வீத லீடரு, இப்போ சேவை அமைப்புகள் முதல்ல போதை தடுப்பு பிரச்சாரங்களை பண்ணணும். இப்போ டாஸ்மாக் கடைகளை எத்தனை எண்ணிக்கை குறைச்சி என்ன பண்ண, டாஸ்மாக் கடைக்கு போக முடியாத சூழ்நிலை அவனுக்கு தன்னால் வரணுங்கிறத அந்த நிலையை தானே உருவாக்கணும். குடிக்கிற கடையை எண்ணிக்கையை குறைக்கிறத விட குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை எப்படி குறைக்கணும் அதை முயற்சி பண்ணுவார். போதையினுடைய ஆபத்து அந்த குடும்பத்துக்கு அந்த பிரச்சனைக்கு எவ்வளோ உருவாகுது, அதை மாற்றணும், மனசை மாற்றணும், அதுக்கான விழிப்புணர்வில் எப்படிலாம் செய்யணும்னு யோசிக்கிறாரு. இந்த கடையை மூடியாச்சுன்னா 3வது கடைக்கு போய் வாங்க மாட்டாரா பாட்டில்? சொல்லுங்கள். இல்லை, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் எங்கேயுமே ஸ்கூலுக்கு பக்கத்தில் மேண்டேட்ரிங்க, கோயிலுக்கு பக்கத்தில் மேண்டேட்ரிங்க. அப்போ எவ்வளோ நாள் சட்டத்தை வேடிக்கை பார்த்தாங்களா நீதிமன்றங்கள்லாம்? இதுக்கு முன்னாடி இருக்க முதலமைச்சர்லாம் வேடிக்கை பார்த்தாங்களா? மூடுனா தப்பா சார்? இல்லை, நான் கேட்குறேன், என்னங்க நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கடைகளுடைய எண்ணிக்கை குறைப்பதால் போதைக்கு அடிமையானவர்கள் அல்லது மது அருந்திதான் தீர வேண்டும் நினைப்பவர்கள் அந்த கடையை மூடினதுனால குடிக்காமல் போக மாட்டாங்க. பள்ளிக்கூடம் கோயில்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது மேண்டேட்ரி சட்டம் சொல்லுது. ஆமா, அதை இப்ப அமல்படுத்துறாங்க சார். அப்ப அதை வரவேற்கணும் தானே. அதை நம்ம அதுக்கு மேல போறோம். அல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பா முடியும். அது என்ன அப்ப இவ்வளவு நாளா வேடிக்கை பார்த்தாங்களா நீதிபதிகள்? தப்பா? முன்னாடி இந்த அரசு நீதிமன்றம் எல்லாம் வேடிக்கை பார்த்து இதற்கு முன்னாடி இந்த அரசு நீதிமன்றம் உத்தரவு போட்டு உங்களுக்கு தெரியல? மாண்புமிகு நீதிமன்றங்கள் எல்லாமே அது உத்தரவு கொடுத்து. அப்ப உத்தரவு போட்டு எல்லாரும் குற்றவாளின்னு சொல்றீங்களா? இதற்கு முன்னாடி நீதிபதிகள் கண்டிக்காம அப்படி இந்த அரசு செய்யறதா சொல்றாங்க. நீதிபதிகள் கண்டிக்காம விட்டான்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்ற உத்தரவை மீறி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டார்னு சொல்றீங்களா? அதுல உங்களுடைய கருத்து தானே, நீங்க தானே சொல்றீங்க. அப்ப ஏன் அவங்க பண்ணல? ஹைவேல இருக்கக்கூடாது, ஹைவே ஒட்டி ஒரு ரோட்ல போய் ஒரு 100 மீட்டர்ல இருக்கலாம், அப்படிலாம் வச்ச கடைகள்லாம் இப்போ எடுக்கிறாங்க. அதை வரவேற்கிறோம். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போதையை நாடி போகாமல் இருக்கிறதுக்கு இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியும் அந்த வேலையை நாங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜனா சொல்லுவோம். விளையாட்டுத்துறையில் அதுதான் அவர் என்ன சொன்னார்னா,
எங்கெல்லாம் இது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு, ஒரு பொது வழியில் இடம் இருக்கு, ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இடம் இருக்குன்னா அதை பிளே கிரவுண்ட்ஸாக மாற்றி அதன் மூலியமாக இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தை நோக்கி, விளையாட்டை நோக்கி திசை திருப்பி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் போதையின் பக்கம் போகாமல் பண்ணுறதுக்கான வேலைகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். செய்யட்டும், நல்லதான், என்ன வேண்டாம் சொல்லையே. இல்லை, எதுவுமே செய்யலை நீங்களே. இல்லை, நான் அப்படி ஒன்றும் சொல்லையே. இது அப்படி செஞ்சால் நல்லதான். இளைஞர்களுக்கு நல்ல பிளே கிரவுண்டு, அதுக்கான கருவிகள், விளையாட்டு கருவிகள், அதுக்கான பயிற்சியாளர்கள் கிராமங்கள் வரைக்கும் பண்ணட்டுங்க, வரவேற்போம். எங்கள் நோக்கம் அதுதானே. வீதி லீடரும் அதுதானே சொல்கிறாரு. கபடி, கிரிக்கெட்டு, பேட்மிண்டனு, கேரம் போர்டு, வாலிபாலு, நம்ம மண் சார்ந்து விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டுகள், எளிதாக விளையாடக்கூடிய விளையாட்டுகள். ஒரு ஃபுட்பால் மேட்ச்னா பெரிய கிரவுண்ட் வேணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியும்னு வீதி லீடரில் அதுக்கான பயிற்சிகள் கொடுக்க போகிறோம். அதுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் கொடுக்க போகிறோம். அதை அரசாங்கமும் செஞ்சால் வர இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆலமரம் பாஜக அதுலேருந்து ஒரு இலை உதிர்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய வெளியே போனது, அதை பற்றி என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு தமிழிசை அவர்கள் போன்றவர்கள் சொல்கிறார்கள். தமிழிசைக்கு அந்த அம்மாவுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது கட்சியில் இருக்க நிர்வாகிகளே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது கீழே வர்ற கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். அவங்க எதோ சொல்கிறாங்க, பெரியவங்க கவர்னராக இருந்தவங்க அப்படி தானே உதாரணம்லாம் சொல்லுவாங்க. அண்ணாமலை ஒரு இலையா அல்லது மரமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு வருகின்ற போது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதாக சொல்லப்படுது. அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? வாய்ப்பு இருக்குது. அதிமுக தானே தன் தலையில் மண்ணள்ளி போடுற மாதிரி அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கே பனையூரில் போய் நின்றுட்டுருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், வெற்றி பெறாத முன்னாள் எம்எல்ஏக்கள். அப்போ அவங்க ஒரு கட்சி, ஒரு கட்டமைப்பு. இந்த கட்சி நம்மளை பெரிய அளவில் பதவிகள்லாம் கொடுத்து அழகு பார்த்துருக்கு, அரசு நிர்வாக பதவிகள். அது இல்லாத நேரத்தில் நம்மளாம் அப்படி ஒதுங்கி போகிறோமே, அது எந்த வகையில் சரி நியாயங்கிறத அவங்க சிந்திக்கலை. அது அவங்களுடைய உரிமை, தனி மனித உரிமை. ஒரு கட்சி மாறலாம், எத்தனை முறை வேணாலும் மாறலாம், எத்தனை முறை வேணாலும் மாறலாம். அடுத்த திமுக பக்கமும் அவங்களோட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒவ்வொருத்தராக ஏறத்தாழ காங்கிரஸ், விசிகா, வைகோ, ஐஎம்யூஎல் எல்லாமே ஒரே மாதிரி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லலை, அதிகாரப்பூர்வமாக சொல்லலைனாலும் அவர் திமுகவினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் குறை சொல்லி பேசிட்டார் இடையில. அது சொல்கிறதுக்கு வெகு தூரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே திடீர்னு ஒரு பேச்சு வருது, அவருடைய இலாக்கா அமைச்சர் வன்னியரசு அவருடைய இலாக்காவை மாற்ற சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேச்சுக்கள் வந்துட்டுருக்கு, செய்தி வந்துட்டுருக்கு. அதனால் அவங்களும் என்ன முடிவு எடுக்கான்னு தெரியல. நேற்றைக்கு சிதம்பரம் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒன்றா சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன இந்த நேரத்தில் திமுக இல்லாமல் காங்கிரஸும் விசிகாவும் பேசிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி உருவாயிருக்கு. அது எப்படியாலும் போட்டோம். அப்போ ஒரு அடுத்த கட்ட அரசியலுங்கிறது இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் கூட்டணி சேருவாங்க. யார் யாரெல்லாம்? இப்போ நீங்கள் தான் திமுக தாவேகா கூட்டணி அமைச்சரவையில் இருக்க எல்லாருமே முதலமைச்சர் என்ன நினச்சாரு, சரி நம்ம கூட இருக்கவங்கலாம் போய் அவங்களுக்கு ஆதரவாக ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் வழி கொடுக்கட்டும். முன்னாள் முதலமைச்சர் தான். அப்போ நம்மளே ஆதரவு கொடுத்து நம்ம கூட்டணியில் ஜெயித்தவங்களையெல்லாம் அங்கே அனுப்பும்போது ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கும் ஆட்சியாளர்கள்ட்ட. அவர் தான் மாப்பிள்ளை, ஆனால் போட்டிருக்க சட்டை என்னோட சட்டைன்னு சொல்கிற மாதிரி எல்லாரையுமே அங்கே அனுப்பிச்சு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எங்களை அனுப்பிச்சி விட்டீங்கல்ல, டாட்டா பாய் பாய்ன்னு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை இன்றைக்கி இருக்க நிலைமையில் திருப்பி அவங்களோட எத்தனை கட்சி கூட்டு சேருங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பலவீனம் அடைஞ்ச மாதிரி. பலவீனம்னா கூட்டணி கட்சி வெளியே போகிறது ஒரு பெரிய பலவீனம் இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொல்ல அந்த கட்சியில இருந்து அவங்களே போகிறது ஒரு பலம் எப்படி உருவாகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திரு உதயநிதி அவர்கள் அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு 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 மும்முனை போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மும்முனை எந்த முனை? அப்போ முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தொடங்குகிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் மீது இருக்கிற ஈர்ப்பு, பற்று, நம்பிக்கை, அவருடைய துணிச்சல் மீது இருக்கிற அந்த ஒற்றை பார்வை அந்த இயக்கத்தை மேலே கொண்டு வரும். உதயநிதி அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறாரு. திமுகவினுடைய எல்லா கருத்துக்களையும் அதிகபட்சம் அவர் தெரிவிக்கிறாரு. அவர் ஒரு போட்டியாளராக நிச்சயமாக இருப்பார். ஸோ இப்படி களம் மாறும் என்று நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். திரு விஜய், திரு அண்ணாமலை, திரு உதயநிதி
அப்படிதான் இருக்கலாம். 3 தலைவர்கள் தான் இளம் தலைமுறையினராக இருக்காங்க. இளம் தலைமுறைனா இவர் 42 வயது தான், அவங்களாவது 52, 53, 55ன்னு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அரசியலை பார்த்தா அது இளமை தான். அந்த இளம் தலைமுறையினருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தலைவர்களாக திரு விஜய் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் இருப்பாங்க. இதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய முதலமைச்சருடைய பேரனோ மகனோ கிடையாது. நம்ம இப்போ இருக்க முதலமைச்சர் அவர்களைப் போல் ஒரு சினிமாவில் 30 ஆண்டுகள் ஒரு ஒரு கோலோச்சி உச்சக்கட்ட நடிகராக எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் அங்கிள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தவர் கிடையாது. ஒரு 5 ஆண்டில் ஒரு சாமானியமான ஒரு கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டியை சேர்ந்த ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து தன்னுடைய ஆற்றலினுடைய வெளிப்பாட்டால் இன்றைக்கு பேராதரவு பெற்றிருக்கிற ஒரு தலைவர். இந்த 3 பேருக்கு இடையில் ஒரு போட்டி உருவாகும், அண்ணாமலையா விஜயாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும்னு யதார்த்தமாக எல்லா பெரியவங்களும் சரி இளைஞர்களும் சரி இதை பேச தொடங்கிட்டாங்க. இப்போ இனிமேல் ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வரட்டும், உருவாகட்டும். ஒரு புதிய தலைமுறை தான். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது ஒரு புதிய மாற்றம்னு பேசுகிறோம்ல, அதே மாதிரி அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் வேற மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ பாருங்க, இப்போ அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய கட்சியிலே மிதுன் அவர்கள் வரப்போகிறாங்க, அவர் பையன் வரப்போகிறாரு அப்படின்னு ஏன் பேசுகிறாங்க? சரி, இன்னும் அவருடைய சன் வரட்டுமா? இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி வந்துட்டார், இன்னும் திருப்பி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் இழுத்துட்டு போகிறத விட உதயநிதி இழுத்துட்டு போவார் அப்படிலாம் இருக்குல்ல. அதனால அண்ணாமலை விஜய் உதயநிதி அவர்கள் போன்ற ஒரு ட்ரையாங்கிள் அல்லது ஒரு அதனுடைய போட்டி கூட உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய சாய்ஸாக தான் அண்ணாமலை இருக்கிறாரு. ஏன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாது, அப்படி தான் அண்ணாமலை அவர்கள் வருகிறார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதுக்கு கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் கூட கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லை, அதே மாதிரி அதற்கு பிறகாக தன்னுடைய பெயரையோ அல்லது இந்த அடையாளத்தையோ உருவத்தையோ எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். என்னங்க நீங்களே சொல்கிறீங்க, அவர் தான் வழிகாட்டுறாரு, அவர் தான் உருவாக்குறாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அவர் தான் எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருந்தது, அதையும் கூட நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. திரு நயினா நாகேந்திரனும் தமிழக பொறுப்பாளர் பாஜக பிஎல் சந்தோஷ் 2 பேரும் சேர்ந்து திரு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசினாங்க. அதற்கு பிறகாக இந்த அறிவிப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது, அரசியல் பார்வை வைக்கப்படுகிறது. எனக்கு தெரியல, அவங்க சந்திச்சாங்களாங்கன்னு எனக்கு தெரியாது. சந்திச்சாங்க, அது அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்தது. என்ன தெரியல, அவங்க சந்திச்சாங்கன்னு தெரியல, இந்த கோரிக்கைன்னு தெரியாது. அவங்க பெரியவங்க, அவங்க இந்தியா பூரா பார்க்கக்கூடிய தலைவர் சந்தோஷ்ஜி அவர்கள், தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவங்க. ரஜினிகாந்த் அவர்கள் தான் இவரை முன்னிறுத்துறாரு விஜய்க்கு எதிராகன்னு பேசப்படுதுங்கிறீங்க. ரெண்டாவது சொன்னது முரண்பட்ட கருத்து, அடுத்து அவருடைய படங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. பீத லீடரில் எதுவும் பயன்படுத்துகிறாங்களா எனக்கு தெரியல. 2 காரணம் சொன்னாங்க சார். இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு பார்வைக்கு நீங்கள் கேட்ட பதிலுக்கு நான் சொல்லிட்டேன், தெரியல. ரெண்டாவது, ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வெளிப்படையான கருத்து சொல்லக்கூடியவர். அப்படி ஏதாவது என்னன்றதை அவரே சொல்லிடுவார். அவர் யாருக்கும் எதுவும் பயந்து பேசக்கூடிய ஆள் கிடையாது. அது ஒரு பிரச்சனையாக அண்ணாமலையை சுற்றி சின்ன சின்ன முடிச்சுகளை எல்லாம் போட்டு வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வெளியில் பரப்புகிறாங்க. நிறையா ரஜினி மன்றத்தில் இருந்து அங்கேயும் அவர் அரசியல் தொடங்குவார்னு நினைத்து எத்தனை பேர் காத்திருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சகோதரர்கள்லாம் பல பேர் அண்ணாமலை கூட இருக்காங்க. இது நாட் ஒன்லி இப்போ இல்லை, முன்னாடியே இந்த அமைப்பில் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் கட்சியில் பதவியில் இருக்கும்போதே நிறைய பேர் தொடர்பில் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரஜினி அவர்களும் தொடர்பில் இருந்திருப்பாங்க, அவரோட நட்பில் இருந்திருப்பாங்க. முதல்ல இப்போ நடக்கிற அதுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுறதுல நியாயம் இல்லை. அது வழக்கமான நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் ஏன் முடிச்சு போடுறாங்கங்கிற ஒரு கேள்வி வருது சார். இருக்கலாம்ல, ஏதாவது ஒரு அணை போடுவதற்கு, அதுக்கு ஒரு வேகத்தை குறைப்பதற்கு கூட இருக்கலாம். அது ஒவ்வொரு கட்சியினுடைய டியூட்டி தானே. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும். அவங்க ஃப்யூச்சரில் ஒரு பிளான் வச்சுருக்கலாம், அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி செயல்படலாம். யாராவது இந்த மாதிரி அது யார் இப்படி தான் செயல்படணும்னு நான் சொல்ல முடியும். யாராவது இந்த மாதிரி கிளப்பி விட்றாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? வெளிப்படையாக ரஜினிகிட்ட இருந்து இப்படி வந்துச்சாங்கிறது, அவர் இதை பற்றி பேசியிருப்பார், முன்னாடியும் பேசலை, இப்போவும் பேசலை, பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவிப்புகள் வருது. அதை பற்றி கவலை இல்லையே. அவர் எப்போ தேவையோ அப்போ பேசுவார். ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அரசியல் பேசுகிறவர் இல்லை. அது 96லேயே நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் அவங்க ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். தொடர்ந்து அரசியல் பேசலை.
இன்றைக்கும் அவர் என்னைக்கு என்ன பேசுவாருன்னு நமக்கு தெரியாது. அவருடைய மனசாட்சிப்படி அவர் பேசுகிறாரு. இப்போ அண்ணாமலை வீதி லீடர் ஆரம்பிக்கிறதுக்கும் 50 லட்சம் உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் தனி அரசியல் இயக்கம் தொடங்குவதற்கும் அவருடைய நடவடிக்கைகளுக்கு ஏன் சம்மந்தப்படுத்தி ஒரு பெரிய முக்கியமான சூப்பர் ஸ்டாரை இதில் ஈடுபடுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. அது தெரியல, அதனால தான் அந்த கேள்வி எனக்கும் தெரியல. அப்படி எந்த வித விஷயமும் இங்கே நடக்கல. பயணிக்கிறவர், அதனால தான் உங்ககிட்ட எந்த வித விஷயமும் அதை பற்றி பேசலை. இங்கே இல்லை. அப்படி அது ரஜினி அவர்களுக்கு சுய உரிமை இருக்குது, அவர் என்ன நினைக்கணும் என்ன பேசணுங்கிறதுக்காக. திரு கருணாராஜன் அவர்கள், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், நீண்ட காலமாக அந்த பாஜகவில் பயணப்பட்டுட்டே வராங்க. சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது. நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்களை இப்போ வீத லீடர்ஸ் வந்து உருவானதுக்கப்புறம் நீங்கள் இருந்த நீண்ட காலமாக தொடர்பு இருந்த கட்சியிலேருந்து வந்தால் கூட இருந்து அந்த பயணப்பட்ட இப்போ இந்த இயக்கத்திற்கு மாறுறதுக்கு என்ன காரணம்? காரணம் தாங்க, நம்ம நிறைய பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சி என்ன, நீங்கள் ஒரு மாநில பொறுப்பாளர் இருந்திருக்கேன். எல்லா 5 தலைவர்களோட பணியாற்றிட்டேன். பிஜேபியில் நான் 11 ஆண்டுகளை இருந்தாலும் பல பேர் சொல்லுவாங்க நான் 30 வருஷமாக இருக்கேன் 40 வருஷமாக இருக்கேன்னு. அவங்க 30 வருஷமாக பார்த்த வேலையை விட நான் 3 மடங்கு பார்த்துருக்கேன் 11 வருஷத்தில். கொரோனா காலத்திலேருந்து மற்ற காலம் வரைக்கும், காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன வேலை எப்போ கூப்பிட்டாலும் செய்வேன். டெல்லி அலுவலகத்திலேருந்து இரவு 12 மணி நள்ளிரவில் ஃபோன் வந்தால் கூட எடுத்து பேசி காலையில் அதிகாலையில் அந்த வேலையை செய்வேன். பிரதமருடைய வருகை, அமித்ஷாவுடைய வருகை, மாநாடு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், பல ஊர்களுக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணி எல்லா வேலையுமே நான் பார்த்துருக்கேன். அது வந்து நம்ம கொடுத்த டியூட்டியை நம்ம செய்யணும். சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த டியூட்டியை செய்யணுங்கிறது எனக்கு இருந்தது. இடையில தான் அண்ணாமலை வர்றாரு. அண்ணாமலை வந்த உடனே அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, ஒரு துணிச்சல் என்ன அப்படிங்கிறத நான் நேரில் பார்த்தேன். முன்னாடி இருக்க தலைவர்களையும் பார்த்தேன். அப் டு நைனா நாகேந்திரன் வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணாமலை வந்த பிறகு ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு பேசஞ்சர் மாதிரி போயிட்டு இருந்தது, வந்தே பாரத் மாதிரி போகிறத நான் பார்த்தேன். நீங்கள் சொன்ன முதல்ல இருந்த 18% பிஜேபியோட ஓட்டு எவ்வளவு, இந்த 18% பிஜேபியோட ஓட்டு எவ்வளோன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ அது எப்படி அந்த பொறி பறக்குது, எப்படி அவர் மேலே ஒரு நம்பிக்கை இளைஞர்களுக்கு வருதுங்கிறத நான் கண்கூட தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய பேட்டிகள், அழுத்தமான கருத்துக்கள், எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் துணிச்சலோடு போராடக்கூடிய விஷயங்கள், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அடுக்கடுக்கான அவர்கள் மீது கேள்வி கணைகளை தொடுப்பது, அவங்ககிட்ட இருந்தே நியாயத்தை வரவழைப்பது, அல்லது மக்களுக்கு எதிரான திட்டங்களை முடக்குவது, நன்மை தரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதுன்னு அத்தனை விஷயத்துலையும் உள்ளே புகுந்து என்னெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்க முடியும், என்னெல்லாம் வழிகாட்ட முடியும், எதை பாராட்ட வேண்டுமோ பாராட்ட முடியும். மாணவர்களுக்கான கருத்தரங்கங்களாக போய் பேசுகிறது, வெளிநாடுகளில் கருத்தரங்கங்களாக பேசுகிறது, எல்லா இடத்துலையும் ஒரு அன்பு பாராட்டுறது. சின்ன வயசுலையும் ஒரு கூட்டத்தில் புகுந்து ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி அவர் அப்படியே புகுந்து வெளியே வரும்போது கசக்கி தான் வெளியே அனுப்புவாங்க. இந்த எழுச்சியெல்லாம் நான் பார்த்ததில்ல, நம்ம தலைவர்கிட்ட நான் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டை தான் நான் சொல்கிறேன். அப்போ அண்ணாமலைங்கிறவர் ஒரு செப்பரேட்டு. அவரை வந்து நம்ம எல்லா தலைவர்களோடையும் வைக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு தனி ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்துலேயும் பார்த்தோம். ஒரு கிராமத்தில் 4 பேர் இருந்த தம்பிங்க அண்ணாமலையினுடைய அந்த செயல்பாட்டுக்கு பிறகு அந்த 4 பேர் 100 பேர் ஆனாங்க, 100 பேர் 200 பேர் ஆனாங்க. பிஜேபி கட்சி கொடி இல்லாத கிராமங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம கண் முன்னாடி பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்கள் கிராமத்துலேயும் இது நடக்காமல் இருக்கும், எல்லா ஊர்லேயுமே நடக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படிப்பட்ட தலைவர் எனக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுமா? நான் என்ன பெங்களூரில் போய் அவர் டிசியாக இருக்கும்போது எஸ்பியாக இருக்கும்போது பார்த்துருக்கேன்னா? அது கிடையாது. இங்கே வந்த பிறகு அவரோட பேசி பழகி அவர் எல்லா தலைவர்கிட்டையும் எப்படி பணியாற்றுவோமோ அதே அவற்றையும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை உட்காந்து பணியாற்றும் போது தான் இவ்வளோ விஷயத்தையும் பார்க்குறேன். அறிக்கையை தயார் பண்ணுறதா இருக்கட்டும், புத்தகங்களை படிக்கிறதா இருக்கட்டும், அதனுடைய கருத்துக்களை வெளியிடுறதா இருக்கட்டும், வெளிநாட்டு பயணங்களில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்கள் அமைக்கிற அமைப்புகளில் பேசுகிறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எப்படி இந்த மனுஷன் எப்போ படிக்கிறாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ செயல்படுறாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான
ஒரு துணிச்சல் மிக்க தலைவரை நான் பார்த்தேங்க. ம். அதனால தான் வந்தேன். வேறு என்னங்க, ம். இன்னும் எம்பி எலெக்ஷன் இன்னும் 3 வருஷம் இருக்குது, எம்எல்ஏ எலெக்ஷன் 5 வருஷம் இருக்குது. ஏதோ உடனே போனோம் எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும் நான் வந்தேன், அது கிடையாதுல்ல. சரி, ஒரு ஆற்றல் மிக்க இளைஞருக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுல என்ன வந்துடுது? எனக்கு அங்கேயும் ஒன்றும் அங்கேருந்து எனக்கு நஷ்டம் எதுவும் இல்லை, இப்போவும் எனக்கு ஒன்றும் லாபம் எதுவும் இல்லை. என் மனச்சாட்சிப்படி நான் அவர் கூட நிற்கிறேன். ம். வேறு ஒன்றுமே எந்த இதுவும் கிடையாது. ஒன்லி நாங்கள் வந்ததுக்கு அவருடைய திறமையும் அவருடைய மண் சார்ந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் பெருமைகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு சரியான இளைஞர், அடுத்த 2 தலைமுறைக்கு இவர் இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க வந்துருக்கு. ரைட். நிறைய ஒரு கேள்வி செஞ்சு நிறைவு செஞ்சிடலாம். பாஜகவில் 18 மாதமாக நீங்களே கூட குறிப்பிட்டிருந்தீங்க. 18 மாதமாக நான் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் என்னுடைய பிரச்சனைகள் இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கான எந்த தீர்வுமே வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். தீர்வு வரலைன்னா தீர்வு வராத அளவுக்கு சிக்கல் இருக்கா? தீர்வு நம்பர் 1, 2, 3 அப்படின்னு நம்ம போடணுமா? தீர்வு நம்பர் 1 என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வேண்டாம். அப்படி கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நான் இந்த பதவியிலிருந்து வெளியே போயிடுறேன் சொன்னார்ல. வெளிப்படையாக தானே சொன்னார். கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் சொன்னார். மக்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் எல்லோரும் இருந்தோம், எல்லா தலைவரும் இருந்தாங்க மேடையில். ஐயாவு மகளில் நடந்துச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேணும், வேறு வழியே இல்லை, அவங்களோட தான் நீங்கள் கூட்டணி சேரணும்னு சொன்னால் நான் ஒதுங்கிக்கிறேன். நான் தலைமையில் சொல்லிட்டேன், யார் கூட்டணியை விரும்புகிறாங்களோ உங்களுக்கு தேவையான ஒரு தலைவரை, அந்த கூட்டணியை ஏற்கக்கூடிய தலைவரை பிஜேபியில் மாநிலத்தில் மாற்றிக்குங்க, நான் தொண்டனாக ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக தான் சொன்னார். அப்போ அந்த பிரச்சனைக்கே தீர்வு இல்லையே. கடைசியில் அந்த கூட்டணி தானே சேரப்பட்டது. அந்த கூட்டணி சேரும்போது கூட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எவ்வளோ ஒரு பரபரப்பான கட்டங்கள் இருந்தது. அண்ணாமலை ராஜினாமா செய்து புதிய தலைவர் இப்போ மனு தாக்கல் பண்ணி, மனு தாக்கல் பண்ணுறவங்கள நயினார் அவர்கள் மட்டும் மனு தாக்கல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து, அப்புறம் அவர் பதவியேற்ற பிறகு அப்புறமேல் தானேங்க ப்ரெஸ் மீட்டே அமித்ஷா அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் வந்தாங்க. அப்போ இவர் வெளியே போகணும், இன்னொருத்தர் உட்காரணும், அப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கே வருவேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்கல்ல. அதான் நாங்கள் நடப்பு யதார்த்தத்தை பார்க்கும்போது நான் சொல்கிறேன். நான் இதை யாரும் திட்டமிட்டு என்கிட்ட பேசலை, நானே தெரிஞ்சுக்கிட்டு தானே. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இடத்துல இருந்தால் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். அப்போவே தீர்வு ஒன்றுங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுல்ல. அந்த மாதிரி இருக்கலாம். அவர் பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியலைங்கிறத அந்த அடிப்படையில் இருக்கலாம். இருந்தாலும் 18 மாதங்கிறது ரொம்ப நீண்ட ஒரு மன கஷ்டத்தோட ஒரு வழியோட ஒருத்தர் இருக்கிற அப்படிங்கிறது ரொம்ப. ஆமாங்க, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சனைக்கு பிறகே அந்த உணர்வு ஏற்பட்டுருச்சுல. நம்ம சொல்கிறது அங்கே அவங்களுக்கு வந்து பிஜேபியை தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு இணையாக ஒரு பலம் வாய்ந்த தலைமை தாங்கக்கூடிய இயக்கமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னும் விட்டால் இன்னும் கொண்டு போக முடியும். அடுத்த நம்ம 2வது இடத்துக்கு முதலிடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாங்கிற நிலையில் டெல்லி தலைமை அவங்களுடைய இஷ்டம். அவங்க இந்தியா முழுவதும் பார்க்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அதிமுகவோட தான் கூட்டணி போகும்போதே நம்மளுடைய பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருதில்ல. 234 இடத்துலையும் போட்டியிட வேட்பாளர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஒரு 27 இடத்துல வரும்போதே அந்த அந்த வேல்யூ குறைஞ்சிருதில்ல. நீங்கள் 27 சீட்டு தானே உங்களுக்கு போன வட்டம் 20 சீட்டு கொடுத்தோம், 5 சீட்டு கூட வச்சுக்கோங்க, அப்படி தானே அவங்க பேசுகிறாங்க. அப்புறம் 5 போனால் போதுன்னு 2 கூட கொடுக்குறாங்க, சம்மந்தமே எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பல தீர்வுகள், பிரச்சனைக்கு தீர்வு இல்லாதனால தானே இதெல்லாம் நடக்குது. அப்போ அதெல்லாம் அவருடைய தொடர்ச்சி தானே. ஏதாவது ஒன்று பேச போனால் உடனே எதிர்த்து பேசுகிறாரு, ஏதாவது பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேச போனால் அது பேசுகிறாரு, முன்னாள் சிஎம்களுடைய வழக்கை பற்றி பேசினா இது அம்மா பேசுகிறாரு. இப்படிலாம் வித்தியாசமான ஒரு நிலைகளை உருவாக்கி அந்த நிலைகளை வந்து விவாதிக்கும் போது அவருக்கு வருத்தங்கள் இருக்கத்தானே. சீனியர்ஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய முரண்டு இருந்ததாக கூட வெளியே பேச்சு வந்தது. இவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை கொடுத்தது அப்படிங்கிறத கூட சொல்லப்பட்டது. அதை எப்படி நான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது எந்த சீனியருக்கு ஒவ்வாமை இருந்துச்சு. இவர் செயல்பாடில் அவங்களுக்கு ஒவ்வாமை இருந்துச்சா, இல்லை அவங்க செயல்பாடில் இவருக்கு ஒவ்வாமை இருந்துச்சுன்னா யாருக்கு தெரியும். அது தலைவருக்கும் அவங்களுக்கு தான் உள்ளே இருந்தவங்க தானே சார். அதெல்லாம் எனக்குலாம் நேரமே இல்லை சார். இந்த கோழி சொல்கிறது, பேசுகிறது, அவங்கள பார்க்குறது, இவங்கள பார்க்குறது, இவங்க வீட்டில் போய் நிற்கிறது, அவங்க வீட்டில் போய் நிற்கிறது, ஏர்போர்ட்டில் போய் கார் கதவை திறந்து விட்டு நிற்கிறது, இந்த வேலையே எனக்கு கிடையாது சார் பிஜேபியில்.
கட்சி ஏதாவது வேலை சொல்லுதா முழு மூச்சும் அதே மைண்டு எனக்கு அப்படியே அதில் போய் ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த வேலை முடிஞ்ச உடனே தான் மேக்னெட் ரிலீஸ் ஆகுற மாதிரி ரிலீஸ் ஆகும். இப்படி தான் நான் இருந்திருக்கேன். யாருக்கு கோபமாக இருந்துச்சோ இல்லையோ அதை பற்றி இல்லை. அண்ணாமலை திறமை நன்கு தெரியும், புரியும். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து வேலை செய்கிறேன். நன்றி சார், ரொம்ப வணக்கம். இவ்வளோ நேரம் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நன்றி. மற்றும் ஒரு விருந்தினருடன் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.